ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை வாய்ப்பு. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நீங்க விண்ணப்பிச்சு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதி. அதே மாதிரி நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிகிரி கூட கிடையாது. நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ இந்த முறை விட்டுறாதீங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிப்பாங்கன்னு தெரியாது. அப்படி அறிவிச்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்லாம் வராது. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரீச் ஒர்க்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒட்டிக்கணும். அடுத்து அப்ளிகேண்ட் நேம், உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர்ல இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல ஹஸ்பண்ட் நேமோ வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிற தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து கம்ப்ளீட் ஆன ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகுதோ அதை போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைன்னு கேட்கறாங்க, அது எழுதுங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர்ல இருந்தீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டம். இந்த 2 மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க, அது எஸ் ஆர் நோவான்னு கேட்கறாங்க, என்னன்னு சொல்லிருங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தா தெளிவாக எழுதுருங்க. உங்களுடைய மெயில் ஐடி கேட்கறாங்க, அதையும் எழுதுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா எழுதிருங்க. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களா. அடுத்து அடிஷனல் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வெட்டலாம்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்க ஒர்க் பண்ணீங்க, அங்கே உங்களுக்கு என்ன போஸ்ட், எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் ஆனீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இது நாள் எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி போட்டுருங்க. நீங்க ஒரு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா, ஒரு 5 இயர்ல ஒன்னா 5 இயர்ஸ், ஒரு 10 மந்த், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்காம பாருங்க, இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து கீழே வந்து பாருங்க, உங்களுடைய நேம் எழுதிட்டு டிக்ளேர் பைன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துங்க. மேல சொன்ன எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா. இன்கரெக்டா இருந்துச்சுன்னா எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இன்னும் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா ரிஜெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் படிச்சு பார்த்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட், உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன டாக்குமெண்ட் வைக்கணுமோ எல்லாமே வச்சு அனுப்பிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இருக்கு. ஒரு புற தொடர்பு அவுட்ரீச் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமான தொகுப்பூதியத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. மாத சம்பளம் உங்களுக்கு 10,592 ரூபா. நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா படிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. 42 வயதுக்குள்ளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4th ஃப்ளோரு, எப்லாக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 04-172-299347 லேண்ட் நேம் இருக்க கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை பூர்த்தி செஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்குள்ள அங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடணும். முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் வைக்காத விண்ணப்பங்கள், தாமதமா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே எந்த ஒரு தகவலின்றி நிராகரிக்கப்படும். இது தொடர்பாக எந்த ஒரு கடித போக்குவரத்து மேற்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுக்கு என்ன ரீசன்ங்கிறத சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ நம்ம சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்குது நீங்க விண்ணப்பிங்க, உங்களுக்கு கிடைக்கும். இனி வரக்கூடிய எல்லா ஜாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.